எங்கடி கிளம்பிட்டீங்களா என்ன? போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த நீ கிளம்பிடுவோம். இந்த வண்டிக்கு சொல்லியிருக்கு, இன்னும் ஆளை காணோம். ஏடி நம்ம வீட்டு விசேஷம் வேற யார் வீட்டு விசேஷமா? காலங்காத்தால நேரமா வாங்கடினா ஆடி செஞ்சு வராளுங்க அப்பதான். உன் மாப்பிள்ளைக்கு லீவ் சொல்லிட்டு வர வேண்டாமா? தம்பிங்க பொறுமையா வந்தா கூட போதும். நாளைக்குன்னா இன்னைக்கு ராத்திரிக்கு கிளம்பி வந்தா போதும். நீங்களும் அவங்க கூட சேர்ந்து வந்தா என்ன அர்த்தம்? தாய் மாமா வீடு, நம்ம தட்டு வைக்கணும், எல்லாமே பண்ணணும். இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? ஏமா புள்ளையும் இப்பதான் ஸ்கூல் சேர்த்திருக்கோம், அப்படி எல்லாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஏடி அவ என்னடி இப்பயே வந்து கலெக்டர் காடி படிக்கிறா? சின்ன புள்ள ப்ரீ கேஜில தானே சேர்த்து விட்டுருக்கீங்க. அப்புறம் என்ன லீவ் கொடுக்கவா மாட்டாங்க? நல்லா இருக்குமா நீ சொல்றது. பிள்ளைங்க எத்தனை நாள் வரைக்கும் வீட்லயே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்பெல்லாம் நீங்க வைக்கிறத விட்டுவிட்டு இப்ப பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விசேஷத்தை வச்சுக்கிட்டு என்னைய வான்னா நான் எப்படி வர முடியும்? வந்துடுறோம், வராம எங்க போறோம்? இவரு நம்ம தான் எல்லாம் இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும். பார்த்தல உங்க மாமன் அத்தையும் உன் கல்யாணத்துக்கெல்லாம் எம்பிட்டு கஷ்டப்பட்டாங்க. பொழப்ப கெடுத்துக்கிட்டு பிள்ளைங்க படிக்கிறத கூட விட்டு உனக்காக வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்மளே லேட்டா போனோம்னா எப்படி என்ன நினைப்பாங்க? சரி உங்க மாப்பிள்ள வந்துட்டாரு, நான் அப்புறமேட்டுக்கு பேசுறேன். சரி இப்ப எங்க இருக்க? நாளைக்கு தட்டு வைக்கணும்ல, அதான் பூ பழம் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்புறதுதான். சரிம்மா, சரி பாத்து போங்க, வைக்கிறேன். என்ன யார் போன கத்திட்டு இருக்க? அம்மா போன் பண்ணாங்க. என்ன கிளம்பிட்டீங்களா என்ன? நம்ம வீட்டு விசேஷம், நீங்களே இப்படி லேட்டா வந்தா எப்படின்னு ஒரே கத்தலு. அவ்வளவுதானே, கிளம்ப வேண்டியதானே? எல்லாம் எடுத்து வச்சாச்சு தானே? எடுத்து வச்சாச்சுங்க. இந்த மகாவும் சந்தோஷம் நகைக்கடை வரைக்கும் போயிருக்காங்க. பிரேஸ்லெட்டும் செயின் தோடு மோதிரெல்லாம் வாங்குறதுக்கு. அட இப்ப போயிருக்காங்க? காசு கொஞ்சம் கிடைக்காம இருந்துச்சான், இப்பதான் கிடைச்சுதான். அதான் சரி போய் வாங்கிட்டு வந்துடுறோம், ஒரு 5 நிமிஷம் இருங்க, இந்த வந்துட்டு இருக்கோம். நாங்க வந்தோடனே கிளம்பிடுவோம். ஓ சரி இப்ப நம்மளும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல, நம்ம என்ன வாங்குறது? அத்தை வீட்டுல என் கல்யாணத்துக்கு எனக்கு 3 பவுன் போட்டாங்க. ஓ இப்ப நம்ம 3 பவுன் போடணுமா? என்ன 3 பவுன் நம்ம போடணுமா? டேய் பொசக்கட்ட பயலே என்னம்மா? ஏண்டா கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? நகை போட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா தானே செய்யணும், நம்ம எப்படி செய்ய முடியும்? ஏமா அவங்க என்ன நகை என்ன என் அத்தைக்கு மாமாவுக்குமா போட்டாங்க? உன் மருமவளுக்கு தானே போட்டாங்க. அப்ப நம்ம தானே செஞ்சாகணும். ஆத்தடியத்தா இது நல்ல கூத்தால இருக்குது. அவங்க போட்டதுக்கு நம்ம செய்யணுமாம்ல? ஏண்டா பொசக்கட்ட பயல, அது அவங்க அப்பா அத்தா செய்யணும், நம்ம செய்ய முடியாது. ஏமா இப்ப செஞ்சா என்ன? திருப்பி நம்மவும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், நம்ம விஷயம் நம்மளுக்கு ஏதாவது செய்வாங்க. அது அவங்களோட கடமை, அது செஞ்சாகணும். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. கேரட்டி சிறுக்கி வந்துடும் அப்படியே வாயை நீட்டிக்கிட்டு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரு, ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது செவுத்துல அப்படியே வச்சு நச்சிடுறேன், பள்ளியை நிற்கிற மாதிரி. ஏமா அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ணாம சும்மா வெறுங்கையோட போயிட்டு வர சொல்றியா? வெறுங்கையோட யார் போயிட்டு வர சொன்ன? ஒரு 100 200 வச்சுட்டு வர வேண்டிதான். ஏமா இத்தனை வருஷம் என்ன நீ என்ன கோமால இருந்தியா? ஏன் 100 200ன்னு சொல்ற? 50 25 30ன்னு இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு வந்துடலாம்ல. அப்ப நக்கல் பேச்சா ரொம்ப முக்கியமா? ஏவாரு என் குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். உங்ககிட்ட வந்து நான் அறிவுரை கேட்டா மட்டும் சொல்லு. இல்லையா உன் வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. போ அங்கிட்டு போய் கிளம்புனியா? அப்போ முதல்ல அதை பண்ணு. ஊனா வந்துடுறது ஒட்டு கேட்கறதுக்கு. என்னமோப்பா, எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். நீங்க செய்வீங்களோ இல்ல செய்யாம போய் இருப்பீங்களோ எனக்கு தெரியாது சாமி. அவங்க செஞ்சதுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்யணும், நம்ம செய்யணுமாம்ல? நம்ம இவனுக்கெல்லாம் அறிவுன்றதே இல்லை. இவனையெல்லாம் படிக்க வச்சனா இல்ல முட்டா பயலானே தெரியல. என்னங்க அத்தை இப்படி பேசிட்டு போறாங்க? அதுதான் ஒரு லூசு கிழவின்னு நமக்கு தெரியும்ல, அதை எதுக்கு நீ பெருசா பேசிட்டு இருக்க? நான் லூசு கிழவியா? இருடா இரு, இந்த லூசு கிழவி இந்த கல்யாணத்துல என்ன பண்ணுதுன்னு பாரு. என்ன பண்ணுவோம்? உனக்கு 3 பவுன் செஞ்சிருக்காங்க, நம்ம ஒரு 1/4 பவுன் சேர்த்து போட்டு 3.25 செஞ்சிருவோம். நாளை பின்ன அது நம்ம பிள்ளைக்கு வந்து செய்வாங்கல்ல. சரிங்க. சரி வா, எல்லாம் எடுத்து வை, நம்ம நகையெல்லாம் நாளைக்கு போய் வாங்கிக்கலாம். சரியா? சரிங்க. என்ன மேடம் இப்பதான் வரீங்க? இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க என்ன பண்ணுவோம், லாஸ்ட் நாள் இல்ல ஹாஸ்டலுக்கு, அதான் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு பேசிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. வண்டியே காணோம், வண்டி எங்க? கல்யாண பொண்ணு வேற நீங்க, உங்களை போய் ஸ்கூட்டில பைக்லன்னு கூட்டிட்டு வந்தா சரியா இருக்குமா? அதான் கார் என் ஃப்ரெண்டோட தான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் என் பொண்டாட்டிக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு என்னங்க? ஐயோ அப்படிங்களாங்க? உங்க பொண்டாட்டிய கார்ல தான் கூட்டிட்டு போவீங்களா? ஆமாங்க. பாத்துங்க அங்கிட்டு வலி, இது கொஞ்சம் தொடச்சுக்கோங்க. நாங்க தொடச்சுக்கிறோங்க. நீங்க வரீங்களாங்க இல்ல உங்களை தூக்கி உள்ள வச்சு கூட்டிட்டு போனுங்களா?
கூத்தா தானே இருக்கு, நாங்களே வருவோம். வாங்க வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. வா. ஏங்க அப்ப நான் இன்னைக்கே வந்து அங்க நம்ம வீட்ல தான் இருப்பேனா? இல்ல இல்ல, இன்னைக்கு கூட்டிட்டு வந்து அங்க அத்தை மாமா வீட்டுல இருப்ப. நாளைக்கு தான் நிச்சயத்துக்கு, அப்படியே அதுக்கப்புறம் ஒரு வாரம் அங்க இருப்ப. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க நம்ம வீட்டுக்கு வருவ. ஏங்க அங்க எதுவும் நினைச்சுக்குவாங்களா என்னன்னு தெரியலையே. அங்க யாரு உன்னை என்ன நினைக்கிறா? இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் என் சொந்த வீடா இருந்தா பரவாயில்ல. அங்க வந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ண, பேசாட்டுக்கு நான் இங்கேயே கூட இருக்கிறேன். நான் நிச்சயம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது அங்க வந்துடுறேன். ஆமா ஆமா, இவங்க பெரிய இவங்க தியாகி நினைப்பு. வாங்க மேடம், வந்து வண்டியில ஏறுங்க மேடம். இல்ல அட, வண்டியில ஏற்பா, வா. முன்னாடி உக்காந்துருக்கலாம். இருக்கட்டும், நாங்க பின்னாடியே உட்காந்துக்கிறோம். ரோடு வேற கல்லும் மண்ணுமா குண்டும் குழியுமா இருக்கு. ஸ்பீடு பிரேக்கர் வேற இருக்கு. எங்கிட்டாவது போகும்போது அப்படி தூக்கி போடும். அது பின்னாடி சீட்டுனா சொல்லவா வேணும்? தூக்கி தானே போடும், தூக்கி எதுவும் வீசிடாதுல்ல. அப்புறம் உங்க இஷ்டம் மேடம். நீங்க வண்டியே எடுங்க. சரிங்க மேடம். ஏங்க அப்போ 4:30 இருந்து லோடெல்லாம் வந்து இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாளான்றைக்கு என்ன, நாளைக்கு பூஜை போட போறோம் கடைக்கு. நாளைக்கு போட்டோன்னு வச்சுக்கவே, அதுவும் நாளைக்கு ரொம்ப முகூர்த்த நாள் வரல. அதனால நாளைக்கு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, எல்லாரும் நம்ம பக்கம் தான் போடுவாங்க. இனி நம்ம கஷ்டம் எல்லாம் பறக்க போகுது. இங்க வாங்குறது பிரச்சனை இல்ல, நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போறதுக்கு டீலர்ஸ் வேணும்ல. முதல்ல ஒரு இடத்துல காலை வைக்கும் போது மட்டும்தான் கவலையா இருக்கும். காலை வச்சுட்டோன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறமேட்டுக்கு எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அவங்களா நம்ம கிட்ட தேடி வருவாங்க. சரியா? எப்படியோ ஒண்ணுங்க, 1,00,000 ரூபா வாங்கியிருக்கோம், 1.5 லட்சம். அதையும் எப்படியோ சீக்கிரம் கடன் அடைக்கணும். அதெல்லாம் அடைச்சுக்கலாம், எதை பத்தியும் கவலைப்படாத. அம்மா. அத்தை, உங்க பையன் உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்காரு, கேக்குதா இல்லையா? கேட்கதான் செய்யுது, சொல்லுங்க. அம்மா, நாளைக்கு கடை புதுசா ஓபன் பண்ண போறேன். அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். போய் ஜாதகமும் பார்த்துட்டு வந்துட்டேன். தொழிலெல்லாம் அமோகமா வரும், நல்லபடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி நமக்கு கஷ்டம்ன்றதெல்லாம் எதுவும் இருக்காதுமா, நல்லபடியா வரும் எல்லாமே. அத்தை கேளுங்க அத்தை, நீங்க கேக்குறீங்களா இல்ல இப்ப நான் வாயை திறந்து கேட்கட்டுமா? ஏன்பா எங்கப்பா கடை ஆரம்பிக்கீங்க? எங்க கடைனா நாளைக்குதான் வரப்போறல, வந்து பாரு. வந்து பாக்குறது என்ன, நீ என் கடைக்கு பக்கத்துல தானே கடை ஆரம்பிக்கிற. ஏன் தம்பி இப்ப எதுக்கு நீங்க குரல வசதிக்கிட்டு இருக்கீங்க? பொறுமையா தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏமா நீ கொஞ்சம் கம்முன்னு இருமா. எதுக்கு நீ ஏன் பொண்டாட்டி அழுத்திக்கிட்டு இருக்க? ஏன்பா அவன் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. கடையை எங்க ஆரம்பிக்கிற? ஏன் அதான் நான் வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல எங்க கடை வைக்கிற போறேன் என்ன ஏதுன்னு. அப்புறம் என்ன தனியா கேக்குறீங்க? நீ கடையை வை, இல்ல வேற எந்த கன்றாவிய வேணா வை. அதை எதுக்கு நீ என் கடை பக்கத்துல வைக்கிற? யாரு என்னைய விட வயசுல சின்னவன், என்கிட்ட இந்த மாதிரி எதிர்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை. ஏங்க எங்க தொழிலை அழிக்கணும்னு நீங்க ஒவ்வொன்றையும் பண்ணுவீங்க, ஆனா நாங்க எதையும் கேட்க கூடாது. வாயை பொத்திக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருப்போமா? ஏ உமா, என்ன என்னன்னு கேக்குறேன். நீ கடையை வை, இல்ல எக்கேடா கெட்டு போ. என் கடைக்கு போட்டியா நீ எனக்கு நீ இந்த வேலையை பாக்குறேன்னா இதுக்கு மேல வாய் பேசாது, கையதான் பேசும். கைய பேசுமா? அடே படுபாவி, நீ விளங்குறியாடா? உன் அண்ணனையே அரைஞ்சிட்டே. ஐயோ கடவுளே, என் புருஷனை இப்படி அடிச்சு கொல்றானே பாவி. வாங்களே. அடிச்சு கொல்றாங்களா? ஏண்டி உன் புருஷன் தானே முதல்ல என் புருஷனை கை வாங்கினா, இன்னைக்கு என் புருஷன் கையை ஒரு அரை அரைஞ்சதுக்கு இவன் சுருண்ட விழுந்ததுக்கு அடிச்சு கொல்றாங்களா? அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன் பாத்துக்க. ஏண்டா பொறுக்கி பயிரு, ஒரு காலத்துல எல்லாம் குடிச்சுப்புட்டு ஊதாரியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. இந்த வீட்டுக்காக ஒரு செங்கலையாவது நட்டு வச்சிருப்பேன்னு சொல்லு. அப்பன் இல்லாத குடும்பத்துல பெத்த பையன் நான் மூத்தவனா இருந்து அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பார்த்தேன். தோட்டத்துல வந்து ஒரு நாள் ஒரு நாத்து நட்டுருப்பியா, இல்ல ஒரு புல்லு புடுங்கி போட்டிருப்பியா? ஏன் அதெல்லாம் விடுடா. ஒரு நாளாவது வந்து அந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சிருப்பியா? இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்திருக்கேன். அப்படி இருந்தும் இந்த குடும்பத்துக்காக காசை அழிச்சு நீ குடிக்கணும்ன்றதுக்கோசரம் உனக்கு காசு கொடுத்து அழிச்சு எவ்வளவோ நான் செஞ்சிருக்கேன். அப்படி செஞ்சு என் கையில 10 ரூபாய் கூட நான் சேர்த்து வைக்காம இந்த குடும்பத்துக்காகவே எல்லாமே பண்ணிவிட்டு இன்னைக்கு எனக்காக என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு இருந்தா அதுக்குன்னு நீ என்னையவே கை ஓங்குவிய? என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? எங்ககிட்ட தொழில் கத்துக்கிட்டு எங்களுக்கே போட்டியா வைக்கிறீங்களே. நீங்களும் பாருங்க உருப்படவே மாட்டீங்க, நீங்களும் விளங்க மாட்டீங்க. அந்த தொழில் முடங்கிதான் போகுது பாருங்க. இவ அப்படியே நல்லவ, இவ சொன்னதெல்லாம் பலிக்குது. நல்லவங்க சொல்றதே பலிக்க மாட்டேங்குது.
நீ எல்லாம் சொல்றது பழிக்கதான் போதா? பெத்தவங்களுக்கு இருட்டுல கண்ணா கட்டிவிட்டு நகையெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி வந்த நீ எல்லாம் பேசுற? இங்க பாரு, என்னை அடிச்சு விட்டேன்றது ஒரே காரணத்துக்காக நீ எல்லாத்தையும் பேசாத. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிக்க போறடா. பாருடா, என் வயிற்றுச்சல் நீ சும்மா விடாது. ஏடா பெரியவனே, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி நொடி இருக்காடா? அன்னைக்கு நீ கஷ்டப்படுற நொடியும் உனக்காக ஓடி வந்தவன் உன் தம்பிடா. உடம்பு சில ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தோடையும் மொத்த காசையும் கட்டி இன்னைக்கு ஒரே குடும்பமா எல்லாரும் ஒரே குருவி குடும்பம் இருந்த குடும்பத்தை நீயே பிரிச்சு விட்டியாடா. இதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? ஐயோ கடவுளே, இதுக்கு பேசுறதுக்கு என்ன ஒரே சாவடிச்சிருக்கடா, நான் செத்து போயிடுறேன். ஐயோ சாமி, ரெண்டு பேரும் பிறக்கும் போது தெரியலடா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பாசமா இருப்பீங்க, ராமனு லட்சுமணன். ஆனா இப்படி நீங்க ரெண்டு பேரும் விரோதியா இருக்கீங்களேடா. ஐயோ ஐயோ. ஏத்த இன்ன வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கீங்க, ஆனா ஏன் உங்க சின்ன பையனுக்கு ஒண்ணுதான் துடிக்கிறீங்க? ஏன் உங்க பெரிய பையன் இத்தனை வருஷம் இந்த வீட்டுக்காக உழைச்சு கொட்டி இருப்பாரு, நான் இந்த வீட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு காசு பணம் அவங்க கிட்ட இருக்குன்னே அப்படியே அங்கிட்டு தாவிட்டீங்க. சரியான பச்சோதி தானே நீங்க? இப்பதான் எங்களுக்கு தெரியுது. என் மண்டாட்டி அடிக்கடி சொல்லுவா, தானமும் தர்மமும் நமக்கு போகலாம் அப்படின்னு. ஆனா நான் தான் கேட்காம என் குடும்பம்னு எல்லாத்தையும் உட்கார வச்சு சோறு போட்டேன்ல, அதுதான் இன்னைக்கு இப்படி விளைஞ்சு வந்து நிக்குது. நான் என்ன தொழில் பண்ண போறேன், என்ன பண்றேன்னு முதல்ல யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? அவன்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு அவன் பத்து கூட நீ வைக்க போற. இங்க பாருமா, இவனை மாதிரி கேவலமான பிறப்பு நான் ஒண்ணும் கிடையாது. இப்பயும் நான் நினைச்சது என்னது, தம்பிக்கோட போய் தொழிலை கத்துக்கிட்டு இப்பயும் அந்த தொழிலை அவ பண்ணணும்னா பாக்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? அதுவும் இல்லாம என் தம்பி கூடிய நானே கெடுத்த மாதிரி போயிடுமேன்னு சொல்லி மனசுல ஒரே வருத்தமா போச்சு. என் பொண்டாட்டி அப்பயும் சொல்றா, அந்த பருத்தி இதே வைங்கன்னு. ஆனா நான் தான் சொன்னேன், அவனும் அதே தொழில் செஞ்சு நம்மளும் தொழில் செஞ்சோம்னா அவனும் சம்பாதிக்க மாட்டான், நம்மளும் சம்பாதிக்க மாட்டோம். கடைசியில 2 பேரும் துண்டை போட்டுட்டு தான் போகணும். அதனால அவன் தொழில அவன் பார்க்கட்டும், நமக்கு தெரிஞ்சது விவசாயம் தானே, அதை எதுக்கு போய் அடுத்த குடோன்ல போய் போடணும்? வர காய்கறியை நம்மளே குடோனா போட்டு அதுல இருந்து மத்தவங்களுக்கு இங்க இருந்து லோடு ஏத்துவோம். நான் போய் அதை பத்தி பேசிட்டு வரப்போனா அதுக்குள்ள எல்லாரும் தைய தக்கன்னு குதிக்கிறீங்க. அடே, இப்படி நான் முதல்ல சொல்லலாமேடா, அதை நேரத்துக்கு சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் கை கலப்பா ஆயிருக்காதேடா. அதை சொல்லாம இப்படி மறைச்சு ஏன்டா இப்படி? இங்க பாரு, 10 வயசுல இந்த கையால கலப்பைய பிடிச்சேன், கையெல்லாம் மறந்து போச்சு. என் உடம்புல அம்புட்டு வலிய வேதனையும் இருக்கு. ஒரு நாளாவது உங்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்லியிருப்பேனா? சொல்லியிருப்பேனான்னு சொல்றேன். உனக்கு காதல் ஓடணும், உன் பையன் எங்கெங்கெல்லாம் போய் பொறிக்க நம்ம அவனுக்கு போய் அப்படின்னு உங்க நன்றி காட்டிங்க. ரொம்பவும் சந்தோஷமா இருக்குமா, மனசுக்கு ரொம்ப எதுக்குன்னு கூட என்ன விஷயம் கூட கேட்காம நீ பாட்டு இஷ்டத்துக்கு கட்டிட்டு இன்னைக்கு எல்லாம் யானை பழிய போடுறீங்களா? நான் என்ன இவ்வளவு கட்டின போட்ட வீட்டுல இருந்து அதை இதை வா உங்க அப்பா தவுல வச்சு பூட்டி வா சொல்லி என் பொண்டாட்டிய கட்ட சொன்னேன். அப்பா தேவனை வாங்கி போட்டு எல்லாம் ஏன் பண்ற இவனுக்கே பொண்டாட்டியோட ஆசை இவனுக்கே இருந்தா சொந்த சம்பாத்தியத்துல இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு எனக்கு எப்படி இது இருக்கும்? புரியுதா? இப்ப புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் காய்கறி கடையதான் வைக்கணும்னு நினைச்சேன். எப்ப இவன் அடிச்சு எல்லாரும் அசிங்கப்படுத்தினீங்களோ இந்த நிமிஷம் சொல்றேன், இவனோட பருத்தி குடோன் மதியே பருத்தி குடோன் ஆரம்பிக்கிற இவனுக்கு போட்டியா போய் எவனும் தடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு சொல்லிட்டேன், எனக்கு என் காசே போனாலும் என் சொத்தை அழிஞ்சாலும் சரி, ஆனா இவனை இனி வாழ விட மாட்டேன். என்னங்க வாங்குங்க, இவங்க கிட்ட எல்லாம் போய் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்காம. ஆனா அம்மா, உன்னையெல்லாம் நான் தெய்வமா நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா எனக்கு சின்ன பையன்தான் எல்லாம், உன்னை காசு சம்பாதிக்கிற ஒரு மிஷினா தான் பாக்குறேன்னு புரிய வச்சுட்ட. நல்லா இருங்க, எல்லாம் நல்லா இருங்க. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து எல்லார் முகத்திலையும் கரிய பூசுறேன். என்னடா அவன் என்னமா சொல்லிட்டு போறான், நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இப்ப இப்படி நடந்து போச்சு. அத்தை, அந்த பையன்கிட்ட கேட்டோம், அவன் தான் சொன்னான். இதுதாமா சொல்றது, அவன் சொல்றது இவன் சொல்றது கேட்கக்கூடாது. கண்ணால் காண்பதும் போய் காலால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு. அதுக்குள்ள ஏமா இப்படி? அந்த பையன் சொன்னானா இவன் பார்த்து கூட வந்து வைக்க போறேன்னு சொன்னானா? அப்படி ஒன்றும் சொல்லலை, இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்க போகிறாங்க, அதுதான் அட்வான்ஸுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
மற்றபடி என்ன தொழில் ஏதுன்னுலாம் சொல்லலை. ஓ, நீங்களே அப்ப கற்பனை எதையும் ஒன்று நினச்சிக்கிட்டு தான் வந்து ஆடாடுன்னு ஆடினீங்களா? ஏமா குடும்பத்தை குடும்பமா இருக்க விடணுமா? வீட்டுக்கு வந்து மகாராஜி நீங்களே இப்படி ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்கிட்டு ஆம்பளைங்களை ஏற்றி விட்டு சண்டையை போட வச்சு இப்போ அவன் அடிச்சு போட்டு போயிட்டானா? ஏன்னா உனக்குமே கொஞ்சமாவது மனசாட்சின்றது வேண்டாமாடா? உன் அண்ணங்காரன் உன் கூடயே எப்படா கெடுப்பான்னு நீயே கொஞ்சம் யோசிக்க கூடாது? இப்படி ஆகி போச்சேடா. இப்போ உனக்கு போட்டி அவன் தொழில் ஆரம்பிக்கிறேன்ட்டு போறான். சும்மா இருக்கிற சங்க ஊதி கட்டு ஆண்டின்ற மாதிரி சும்மா இருந்தவன நம்மளே ஏற்றி விட்டு இப்போ நமக்கு போட்டியா வந்து நிற்க போறானா? ஏன்டா இப்படி? ஐயோ ஆண்டவா, 2 பிள்ளைங்களும் இப்படி 2 ரகமா இருந்தா எப்படிடா? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. உங்களை 2 பேரும் பெத்த வயிற்றுல பெரம்ப வச்சுதான் அடிச்சுக்கணும். ஆனா ஒண்ணுமா, உன் பையன் மட்டும் எனக்கு போட்டியா தொழில் ஆரம்பிச்சுட்டான்னு வையு, அதுக்கப்புறம் அவன் நிம்மதியா இருக்க மாட்டான். அவனை நிம்மதியா நான் தூங்க விட மாட்டேன் பாத்துக்க. மறுபடியும் உன் வாயாலேயே அழியாத, முதல்ல வாயை வச்சுட்டு கம்முனு இரு. ஐயோ கடவுளே, இனி என் பிள்ளைங்க கறி என்ன ஆக போகுதுன்னே தெரியாம நான் கிடக்குறேன். கையை ஓங்கினது தப்பு. அவன் முதல்ல என்ன ஏதுன்னு சொல்ல வர்றதுக்குள்ள வாய் இருக்குன்றதுக்காக வாங்கி கட்டிக்கிட்டியா? ஐயோ ஆண்டவனே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, நீங்க தான் உங்க பையன்கிட்ட போய் பேசணும். நாங்களே கஷ்டப்பட்டு இந்த தொழிலை உருவாக்கியிருக்கோம். அவங்க எங்களுக்கு போட்டியே ஆரம்பிச்சா அப்புறம் நாங்க என்ன பண்ண? இந்த புத்தி, இந்த அறிவு, இந்த தெளிவு முதல்ல இருந்திருக்கணும். வந்த உடனே அந்த பையன் உள்ள வந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்காம கூட ஆடிப்பட்டு இப்ப என்ன போய் பேசுனா அவன் என்ன நினைப்பான்? நீங்க தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லைன்ற மாதிரி தான் அவன் பேசிட்டு போவான். அத்தை, கொஞ்சம் போய் பேசுங்க அத்தை. நாங்களே கஷ்டப்பட்டு உருவாக்குன தொழில். நாளைக்கு வேற விசேஷம் வச்சிருக்கேன்றான். சரி, நான் போய் பேசுறேன். ஆனா ஒண்ணுமா, எனக்கு போட்டியா மட்டும் அவன் கிட்டோன்னு ஆரம்பிச்சான்னு வையே, அவனை நடத்த விட மாட்டேன். மொத்தத்தையும் கொளுத்து சொல்லிட்டு போயிருவேன். ஐயோ ஐயோ, வாய் அடிச்சு தொலைய. ஏன் உன் வாய் அடங்கி தொலைய மாட்டேங்குது? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? மா, பொய் சொல்லலமா, நிஜமாதான். அப்படி மட்டும் ஏதாவது எனக்கு போட்டிக்கு பண்ணி என் தொழில் முடங்கிடுச்சு, அவனை தொழில் பண்ண விட மாட்டேமா. அவனை தொழில் பண்ணவே விட மாட்டேன். ஐயோ ஆண்டவனே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? புள்ள இல்லாம இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை போல இருக்கு. பிள்ளைங்கன்னு ஆம்பளை பிள்ளைங்கன்னு பெத்ததுக்கு இன்னைக்கு 2 போட்டி போட்டுக்கிட்டு இருக்கே ஆண்டவா. இதெல்லாம் பார்க்க எதுக்கு தான் இந்த உசுரை இப்படி படைச்சு வச்சிருக்கியோ ஆண்டவனே? ஐயோ, என் உசுரை எடுத்துக்கிட்டா தான் என்ன?